ஹாய் ஹலோ மக்களே! இன்னைக்கு டுடே லஞ்ச்ல என்ன பார்த்தீங்கன்னா, நான் காய்கறிலாம் போடாம வெறும் பிரிஞ்சி சாதம் தாங்க பண்ணி குடுத்தேன். அது எப்படின்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், புதினா, பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஸோ எண்ணெயும், நெய்யும் 1 ஸ்பூன் ஊத்தி, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு புதினா போட்டு தாளிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு, கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரா மாரி வெயிட் பண்ணிட்டு, நல்லா ஒரு கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பட்டாணிலாம் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம பட்டாணி எடுத்து போட்டுக்கிட்டோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, இது கூட சைடிஸ் என்ன பண்ணலாம் பார்த்து பொட்டேட்டோவை நாங்கள் அரிஞ்சு கட் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணாங்க. இது வதங்கின பிறகு இந்த கேப்பில் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுதான் நாங்கள் தண்ணி 1 டம்ளர்னா 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் அரிசி போட்டு வேக வச்சிட்டோங்க. அது வேகிற கேப்பில் உருளைக்கிழங்கு வெந்து பண்ணி வச்சு ஆற வச்சுட்டு அதை நம்ம வெங்காயம் போட்டு வதக்கி லைட்டாக உப்பு காரம் போட்டு தாளிச்சு எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் எதுக்குன்னா இது எங்களுக்கு கொத்தவரங்காவும் அதே மாதிரி தாங்க வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு தாளிச்சு எடுத்துட்டோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி இருக்கு பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டாங்க. மியூஸ்லி பாலில் நட்ஸ்லாம் வரும். அதை கொஞ்சமாக பால், கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்.